தையல் மிஷினுங்க. இந்த மிஷின் வாங்கி 10 வருஷம் இருக்குங்க. மெரிட்டுங்க. மோட்டர்லாம் கனெக்ஷன் பண்ணலைங்க. சும்மா தைச்சி பழகலான்ட்டு நம்ம கிளாஸுக்கு சேர்ந்தேங்க. ஓரளவுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி பழகியாச்சுங்க. அவங்க முறைப்படி ஃபஸ்ட்டு போனோடனே பெடல் பண்ண சொல்லுவாங்க. பெடல் பண்ணிவிட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக பெடல் பண்ணுவாங்க. இதை அமுத்த சொல்லுவாங்க. இதை முன்னாடி சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம பெடல் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பெடல் பண்ணிட்டுங்க அப்புறம் நூல் நம்ம இதில் மாட்டிக்கணுங்க. இது பின்னாடி கீழே இருந்துன்னா நம்மளுக்கு கீழே இப்படி மேலே தள்ளி விட்டுங்க. கொஞ்சம் இப்படி மேலே தூக்கணும்னா ஊசி வரும். ஊசி வந்ததுன்னா நம்ம நூல் இதில் கோர்த்துக்கலாங்க. கோர்த்துட்டுங்க கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு அந்த இது நூல் 2 சைடும் இது பண்ணணும். அந்த கேசன் பாபின்னு சொல்லுவீங்க. அந்த பாபின் எடுத்து அதில் ஒரு லாக் மாதிரி இருக்குங்க. அதை கழட்டி எடுக்கணும். நம்ம எடுத்துட்டு நம்ம நூல் சுற்றுறதுக்கு இந்த நூலை அந்த பாபினில் சுற்றிங்க இந்த நம்ம பெடல் பண்ணிவிட்டு இதில் சுற்றிங்க மறுபடியும் பாபினை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டுங்க இந்த நூலை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் கோர்க்கணும். இதில் கோர்த்துட்டுங்க அப்புறம் நம்ம 2வது இதில் கோர்த்துட்டுங்க அப்புறம் இந்த ரவுண்டில் கோர்த்துட்டுங்க அப்புறம் இதுலேயும் கோர்க்கணும். இதில் கோர்த்துட்டுங்க இந்த ஹோல்ஸில் கோர்த்துட்டுங்க இதில் கோர்த்துட்டுங்க அப்புறம் நம்ம ஊசியில் கோர்க்கணும். நூல் கோர்த்துட்டுங்க நம்ம ஃபஸ்ட்டு கர்ச்சீப் அடிக்க சொல்லுவாங்க. அடுத்தது தலகாணி கவருங்க. அப்புறம் பாட்டி பாவாடைன்னு தைக்க சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு பெட்டிகோட்ஸு தைக்க சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க. ஒரு 2-3 மாதம் ஆகுங்க நம்ம தைச்சி பழகறதுக்கு. கிளாஸுக்கு போனவங்க. நானும் ஓரளவுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனிங் அளவு தைச்சி பழகினேங்க. அப்புறம் பேரம்பேத்திலாம் வந்ததுனால இவ்வளோ நாளாக தைக்க முடியாமல் நம்ம மிஷினை மூடியே வச்சுருந்தேங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் காட்டலான்ட்டு காட்டினேங்க. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம தைக்கிறத காட்டலான்ட்டு இன்றைக்கி நான் மிஷினை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவைங்க எண்ணெய் ஊற்றுறக்கு தேங்காய் எண்ணெய் இதில் கொஞ்சம் ஊற்றணுங்க. இந்த ஹோல்ஸில் இருக்குங்க. இதில் இருக்குங்க. இதுலேங்க அப்புறம் இந்த இதில் கொஞ்சம் எண்ணெய் விடணுங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய், இந்த சுத்தர் அந்த இடத்துல எண்ணெய்ங்க, இங்கே இந்த இடத்துல எண்ணெய், இங்கே எண்ணெய்ங்க. ஒவ்வொரு இடத்துல ஊற்றினாத்து நம்மளுக்கு ஈஸியாக பெடல் பண்ணுறதுக்காகும். இது அவங்க இதுக்குன்னே தனியாக நாடாக விற்கிதுங்க. அது கொஞ்சம் மாட்டுறக்கு சிரமம்ட்டு நம்ம இந்த ரேஷன் சேலை பழைய சேலை இருந்தது. அதை நீளமாக கட் பண்ணி திரிச்சுங்க நம்ம இந்த நல்லா திரிச்சுக்கணும். திரிச்சுட்டுங்க நம்ம அளவு பிடிச்சிட்டுங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுருவணுங்க. நல்லா கெட்டியாக இருக்குங்க ரேஷன் பழைய சேலைங்க. இது மாதிரி முடிச்சு போட்டு நம்மளே தயார் பண்ணிக்கலாங்க. அளவு பார்த்துங்க. இதே போட்டு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குங்க. அப்படியே இருக்குதுங்க. இப்போ சும்மா நூல் மட்டும் மாட்டி வச்சுருக்குறேங்க. நம்ம இன்னொரு தடவை வீடியோ போடும்போது தைக்கிறத காட்டுறேங்க.